இருக்கணுமே என்று சொல்லுவாங்க. அப்ப எத்தனை மணிக்கு நம்ம அறிவிக்கிற பள்ளியில அறிவிக்கணுமே? எத்தனை மணிக்கு? இப்பதானே மௌத்தாயின, நாளைக்கு காலையில 9 மணிக்கு அடக்குவோம் அப்படின்னு பாருங்க. என் பேரு நியாஸ், நான் மௌத்தா பீத்தா எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் நியாஸ் மௌலவி இன்று காலமானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் இன்னாருடைய சகோதரர், இன்னாருடைய கணவர், இன்னாருடைய தந்தையும் ஆவார். அன்னாரின் ஜனாசா நாளை காலை இந்த பள்ளி வாயிலில் 9 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்படும் என்பதை உற்றார் உறவினர்களுக்கு நாம் அறிய தருகிறோம். அவ்வளவுதான் தோழர்களே, முடிச்சு. இப்ப கொஞ்சம் பேரு கேள்விப்பட்டு ஓடி வராங்க, அப்புறம் மௌத்தா போனேன். நீங்க மௌத்தாயினால் நாம் இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஒவ்வொரு மனிதனுடைய ஜனாசா அறிவித்தலை கேட்கிறோம். நீங்கள் மௌத்தாகினால் உங்களுடைய பேரை சொல்லி பள்ளியிலே அறிவிப்பார்கள். கேள்விப்பட்டு கொஞ்சம் பேர் ஓடி வருவாங்க, அவரா மௌத்தாயின, நல்லா தானே இருந்தார், அவரா மௌத்தாயின, நேத்து தானே என்னோட பேசினார், அவரா மௌத்தாயின, நேத்து தானே எனக்கு கோல் பண்ணினார், அந்த பொம்பளையா மூத்து வளமையாக கியாமுலைலுக்கு வருவாவே, அந்த பொம்பளையா மூத்து அப்படியே குனிஞ்ச தலையை தூக்கி பார்க்க மாட்டாவேன்னு கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டவங்க ஓடி வருவாங்க. இரவு விடிய விடிய எங்களை வைத்துக் கொண்டு எல்லோரும் பார்த்து பார்த்து அழுவார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் எங்களை அப்படியே பார்க்காமலே சோகத்திலே இருப்பார்கள். பிள்ளை தூங்க மாட்டான், மனைவி தூங்க மாட்டாள், தாய் தூங்க மாட்டார், தந்தை தூங்க மாட்டார்கள், உறவுகள் தூங்க மாட்டார்கள். மனைவி மௌத்தாக இருந்தால் கணவன் தூங்க மாட்டான், பிள்ளைகள் தூங்க மாட்டார்கள், உறவுக்காரர்கள் தூங்க மாட்டார்கள். அன்று விடிய விடிய எங்களை பார்த்து பார்த்து அழுது கொண்டே இருப்பார்கள் தோழர்களே. அன்று விடிய விடிய எங்களை பார்த்து கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் நாம் அப்படியே வளர்த்தாட்டப்பட்டு ஒரு வெள்ளை துணிகளினால் அப்படியே போர்த்தப்பட்டு வருபவர்களுக்கு எங்களுடைய ஆம்பளை பிள்ளை வாப்பா மௌத்தா பேத்தார், உம்மா மௌத்தா பேத்தார், சகோதரி மௌத்தா பேத்தார் என்று காட்டிக்கொண்டே இருப்பார்கள். காலம் ஓடிவிடும், நேரம் ஓடிவிடும், சுபகாகிவிடும், 7 மணியாகிவிடும். 2 பேர் வருவாங்க, குளிப்பாட்டணும், அவசரமாக எடுங்க மையத்தன்னு சொல்லுவாங்க. பொம்பளை மௌத்தாயினா சொல்லுவாங்க, பொம்பளைகளுடைய ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு நேரம் எடுக்கும், கொஞ்சம் அவசரப்படுத்துக்கன்னு சொல்லுவாங்க. சுடுதண்ணியை வைப்பாங்க, சோப்பை வாங்குவாங்க, கபன் துணியை கிழிப்பார்கள். அப்படியே எல்லா ஏற்பாடு நடக்கும். ஒரு பாயை சுத்தி வைத்திருப்பார்கள். நான் மௌத்தா இருந்தால் 7 மணிக்கெல்லாம் அப்படியே ஒரு அறைக்குள் எடுத்து விடுவார்கள். பிள்ளைக்கு குளிப்பாட்ட தெரிஞ்சா பிள்ளை ஓடி வந்து நான் குளிப்பாட்டுறேன் வாப்பா என்று சொல்லுவான். கணவனுக்கு குளிப்பாட்ட தெரிஞ்சா மனைவியை நான் குளிப்பாட்டுறேன் என்று சொல்லுவா மனைவி. அல்லது ஊர்ல உள்ள யாரோ ஒரு பொம்பளை நம்மளை குளிப்பாட்டுவார், அல்லது ஊர்ல உள்ள ஆம்பளை மௌத்தாகினா குளிப்பாட்ட ஆரம்பிப்பார்கள். 8:30 ஆகிடும் குளிப்பாட்டி முடிகிறோன. கபன் துணியை தாங்கன்னு சொல்லுவாங்க, கபன் துணியை தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க. அப்படியே 3 துணியால் அப்படியே நம்மளை சுத்துவார்கள் தோழர்கள். இவ்வளவுதான் வாழ்க்கை. அப்படியே 3 துணியால் அப்படியே சுத்தி விடுவார்கள். ஏதோ வாசனை தரவி எங்களை பூசி வைப்பார்கள். இப்போது சொல்வார்கள், பார்க்காதவங்க இருந்தா பாத்துக்கங்க, 9 மணிக்கெல்லாம் ஜனாசா தூக்கப்படும் என்பார்கள். பார்க்காதவர்கள் இருந்தால் பார்த்து கொள்ளுங்கள், 9 மணிக்கெல்லாம் ஜனாசா தூக்கப்படும் என்பார்கள். பார்த்தவர்களும் பார்க்காதவர்களும் அழுது அழுது ஓடி வருவார்கள். கணவன் மௌத்தா இருந்தா மனைவி ஓடி வருவார். கடைசி பார்வை, கடைசி அவ யோசிப்பா, இதுக்கு பிறகு யார் இருக்கிறார்? பிள்ளைக்கு கல்யாணம் பேசி வச்சிருந்தோமே, கடை துறப்பதாக சொல்லி இருந்தீங்களே, இப்பதானே நம்மட பொருளாதார கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி வருகிறது, நீங்க என்ன விட்டு போறீங்களே. நிறைய கவலையோடு மனைவி வந்து நம்மட முகத்தை பாப்பா. நம்மட மனைவி மௌத்தாக இருந்தா நம்ம போவோம். இப்பதான் எம்மானம் எல்லாம் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு கிடைக்குது. பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்திருந்தோம், அல்லது நம்மட மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்திருந்தோம், நீ இல்லாம போறியே என்று கணவன் மனைவியை பார்த்து சொல்வாரு. அப்படியே நம்மளை வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. நம்மட கணவர் மனைவி மௌத்தாக இருந்தா நெத்தியில ஒரு போய் முத்தம் வைப்பார், அல்லது கணவர் மௌத்தாக இருந்தா மனைவி அப்படியே நெத்தியில முத்தம் வைப்பார்கள். பிள்ளைகள் அப்படியே கொஞ்சுவார்கள், கத்துவார்கள், கதறுவார்கள். 4 பேர் அப்படியே கொண்டு வந்து அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, ஜனாசாவுல புலக்கூடாது, அப்படியே நம்மளை பிரிச்சு கொண்டு போய் நம்முடைய பிள்ளைகளை ஒரு அறைக்குள்ளே போட்டு விடுவார்கள். இப்ப சொல்லுவாங்க தூக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க, தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முகம் மறைக்கப்படும், 3 கட்டுக்கள் போடப்படும். அப்படியே யாருக்குமே விருப்பம் இல்லாத ஒரு வாகனம், அந்த வாகனத்திலே வைப்பார்கள். அவசரமாக நடக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த நேரத்தில் எங்களை அப்படியே அவசரமாக பள்ளியை நோக்கி அப்படியே கொண்டு போவார்கள். இவ்வளவுதான் வாழ்க்கை தோழர்களே. அப்படியே ஓட்டமும் நடையுமாக அப்படியே பள்ளிக்கு ஓடி வருவார்கள். பள்ளியிலே மௌலவி இருப்பார்.
எல்லோரும் உது செய்வார்கள். எங்களை அப்படியே கொண்டு போய் முன்னுக்கு வைத்திருப்பார்கள். மௌலவி அறிவிப்பாரு, யாருக்காவது இந்த ஜனாசா கடன் கொடுக்கணுமாக இருந்தா அவர் மகன் அந்த கடனை பொறுப்பேற்றுக் கொள்றார். இந்த தாய் யாருக்காவது கடன் கொடுக்கணுமாக இருந்தா இந்த இவருடைய புள்ள இந்த கடனை பொறுப்பேற்றுக் கொள்றார். யாராவது குடும்பத்துல தொழுவிக்க தெரிஞ்சவங்க இருந்தா வாங்கன்னு கூப்பிடுவார். இப்ப நம்ம பெத்த பிள்ளை சாலிஹான பிள்ளையாக இருந்தால், அதுவும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால், நம்முடைய ஆம்பளை பிள்ளைக்கு ஓத தெரிந்திருந்தால், மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருந்தால், அல்லாஹுவை பற்றி தெரிந்திருந்தால், அல்லாஹுடைய தூதரை பற்றி தெரிந்திருந்தால், இஸ்லாத்தை பற்றி படித்து கொடுத்திருந்தால், நம்முடைய பிள்ளை வருவான், என் உம்மாக்கு நான் தொழுவிக்கிறேன், என் வாப்பாக்கு நான் தொழுவிக்கிறேன், என்ற நானாக்கு நான் தொழுவிக்கிறேன் என்று அந்த உறவு ஓடி வரும். எல்லாரும் நிற்பார்கள். எங்களை முன்னால் வைத்து அப்படியே கையை தூக்கி அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் 4 தக்பீர் சொல்லுவார்கள். இப்போது சொல்லுவாங்க, தூக்கிடுங்க ஜனாசாவன்னு சொல்லுவாங்க. அப்படியே தூக்கப்படும் தோழர்களே. அப்படியே எங்களை நோக்கி இந்த உலகத்துக்கும் எங்களுக்கும் இருக்குகின்ற கடைசி நேரம், அந்த நேரம் அந்த கபரிலே கொண்டு போய் வைத்து விடுவார்கள். 2 பேர் உறவுக்காரர்கள் கபரிலே இறங்குவார்கள். இப்ப சொல்லுவாங்க, மெதுவா தூக்குங்க, நோகாம தூக்குங்க, வளையாம தூக்குங்க, கொஞ்சம் மெதுவா பிடிங்க அப்படின்னு சொல்லுவார்கள். 2 பேர் கபருக்குள்ள இறங்கிடுவாங்க. அப்படியே தூக்கி எங்களை அப்படியே மெதுவாக கொடுப்பார்கள். நாம் அப்படியே கபருக்குள் வைக்கப்படுவோம், மண்ணில் அப்படியே வைக்கப்படுவோம். மேலால் பலகைகள் போடப்படும், அதுக்கு மேலால் எல்லோரும் மண்ணை போடுவார்கள். மண்ணை போட்டதற்கு பிறகு அந்த இடத்திலே இருந்து எங்களுடைய உறவுகள் அழுக ஆரம்பிப்பார்கள். உம்மா, இதற்கு பிறகு உன்னை நான் பார்க்க முடியாதே, வாப்பா இதற்கு பிறகு உங்களை நான் பார்க்க முடியாதே என்று நம்முடைய பிள்ளைகள் அழ ஆரம்பிக்கும். நம்முடைய அண்ணன் அழ ஆரம்பிப்பார், நம்முடைய தங்கச்சி அழ ஆரம்பிப்பாள், நம்முடைய வாப்பா, நம்முடைய உம்மா எல்லோரும் அழ ஆரம்பிப்பார்கள். எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. ஊர்ல இருந்து வந்த 2 பேரு பிடிச்சிட்டு போய், கவலைப்படாதங்க மகன், இன்றைக்கு உங்களோட வாப்பா, நாளைக்கு நம்ம எல்லாம் மௌத்தாகணும், இன்றைக்கு உங்களோட உம்மா, நாளைக்கு நம்ம எல்லாம் மௌத்தாகணும், கவலைப்படாதங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே கண்ணீரோடு அப்படியே அழைத்து கொண்டு போய் எங்களுடைய வீட்டுக்கு எங்களுடைய பிள்ளைகளை விட்டு விடுவார்கள். நம்மட ஆம்பளை புள்ள வீட்டுக்கு வந்த உடனே உம்மாட அபாயா கொழுவி இருந்தா அபாயாவை பார்த்துட்டு புள்ள அழுவான், இது என் உம்மாட அபாயாவே, நேத்து உம்மா இந்த இடத்துல இருந்துதான் என்னோட பேசிட்டு இருந்தா, நேத்து வாப்பா இந்த இடத்துல இருந்துதான் எனக்கு வசியத்தை சொன்ன மாதிரி சில விஷயத்தை சொன்னாரு, அப்படி என்று பிள்ளைகள் நம்முடைய ஆடைகளை பார்த்து அழ ஆரம்பிக்கும். நாம் இருந்த கதரையை பார்த்து கதற ஆரம்பிப்பார்கள். எல்லோரும் அழுவார்கள், ஆறுதல் சொல்வார்கள், அழுவார்கள், ஆறுதல் சொல்வார்கள். நாம் மட்டும் கபூர்ல இருப்போம். நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய உறவுகளோடு அவர்களுடைய குடும்பத்தோடு வீட்டிலே இருப்பார்கள், அழுவார்கள். நாம் கபூர்ல இருப்போம். நம்முடைய பிள்ளைகள் மேலுகே நம்மளை பத்தி நினைத்து அழுது கொண்டிருப்பார்கள். நேத்து வைத்தல்லவா அழுகிறார்கள், இப்போது கண்களிலே தண்ணீர் வட்டி விடும், அழமாட்டார்கள், கவலையோடு இருப்பார்கள். கதைக்க ஞாபகம் வரும் அழுவார்கள், கதைக்குள்ள ஞாபகம் வரும் அழுவார்கள், தொடர்ந்து அழமாட்டார்கள். ஒரு நாள் முடிந்து விடும். பிள்ளைகள் இரவு சாப்பிடல, காலையில சாப்பிடல, ஒரு நாளையில் கூட உம்மா பிள்ளை சாப்பிடாம உம்மா சாப்பிட்டதில்லை, கணவன் சாப்பிடாம மனைவி சாப்பிட்டதில்லை. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நாம் ஜனாசாவாக இருக்கிற போது 2 நேரங்கள் சாப்பிட மாட்டார்கள். பக்கத்து வீட்டுல யாரோ ஆக்கி கொண்டு போய் கொடுப்பாங்க, சாப்பிடுங்கம்மான்னு கொடுப்பாங்க. நம்மட புள்ள 2 வாய், பசி தாங்க முடியாது, கவலை மனசுல தாங்க முடியாது, மனைவி சரியான கவலையோடு இருப்பா கணவன் மூத்தாயினால், அல்லது கணவன் வைஃப் மௌத்தாயின கவலையோடு இருப்பாங்க. அப்படியே 2 தரம் பிணைஞ்சு வாயில வைப்பாரு. வேணா, என் வைஃபோட ஞாபகமா இருக்குன்னு கணவர் சொல்லுவார். கணவர் மௌத்தாயினா வைஃப் சொல்லுவார், வேணா எனக்கு பசிக்கல, பிடிக்கல, போதும் அப்படின்னு 2 பிடியோட கொடுத்துருவாங்க. மகன் சொல்லுவான், வேணா எனக்கு பசிக்கல. பொம்பளை பிள்ளை சொல்லு, வேணா எனக்கு பசிக்கல, பிளீஸ் எனக்கு தண்ணி கவானான்னு சொல்லுவாங்க. காலையில் அந்த நேரங்கள் பகல் நேரமாக முடிஞ்சு விடும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆக்கின சாப்பாட தூரத்தில இருந்து வந்தாங்களே நம்முடைய தூரத்து உறவுகள் எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போவாங்க. நம்முடைய பிள்ளைகள் சாப்பிடாம பசியோடு கவலையோடு தாகத்தோடு வீட்டில இருப்பாங்க. யாரோ நல்ல வயிறு முட்டை நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்படியே மகரிபுடைய நேரமாகிடும் தோழர்களே.
அடுத்த நாள் மகரிபுடைய நேரம், லைட் போட யாது இருக்காது, வீடு கூட்ட யாது இருக்காது, அப்படியே வீடு எல்லாமே அப்படியே ஊத்தியாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்கார பொம்புல வருவா, என்ன இது மையத்தூடு இப்படியா லைட் போடாம இருக்குதுன்னு அவ சூச்ச போடுவா. நம்ம கூட்டின ஊட்ட அந்த பொம்புல வந்து கூட்டிடுவா. நம்ம லைட் போட மறக்க மாட்டோம், ஆனா நம்மளோட பிள்ளைகள் மறந்து போயிருக்கும், அவங்க லைட் போட்டுருவாங்க. இரவு யாராவது சாப்பாட்டாக்கி கொண்டு கொடுப்பாங்க, 2 புடி சாப்பிட்டு நம்மட கணவர் 4 புடி சாப்பிடுவார். நம்மட மனைவி 2 புடி சாப்பிட்ட மனைவி கணவன் மௌத்தா இருந்தா 4 புடி சாப்பிடுவார். நம்மட புள்ள 2 புடி சாப்பிட்ட புள்ள 4 புடி சாப்பிடுவாங்க. நம்ம கபருள் ஒரு நாள் அந்த இடத்துல அப்படியே 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 இருந்த மாதிரி பெட்ஷீட் இருக்காது, தலையணை இருக்காது, கட்டில் தேட மாட்டார்கள், கவலை ஒரு பக்கம், தூக்கம் ஒரு பக்கம், அப்படியே இருந்த மாதிரி பிள்ளைகள் எல்லாம் தூங்கி விடுவார்கள். நம்ம கபரில் வளர்த்தாட்டப்பட்டிருப்போம், அப்படியே இருந்ததை போல் அப்படியே எல்லாரும் தூங்கி விடுவார்கள். காலையாகிடும், கொஞ்சம் வீட்டில் உள்ளவர்கள் கொஞ்சம் தன்னை ஸ்டடி பண்ணி கொள்வார்கள். கவலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அழ மாட்டாங்க, கவலை சரியான கவலையாக இருக்கும். ஒரு நாள் முடிந்து விடும். 2வது நாள் நாம் கபரிலே இருப்போம், மண்ணுக்கு மேலே நம்முடைய கணவருக்கு கவலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். மனைவி மூத்தா இருந்தால் அல்லது கணவன் மூத்தா இருந்தால் மனைவிக்கு கொஞ்சம் கவலை குறைஞ்சிருக்கும். 3 நாள் ஆகிடும், 4 நாள் ஆகிடும், 5வது நாளாகிடும், ஒரு வெள்ளிக்கிழமை வந்துவிடும். மனைவியை கணவன் மூத்தா இருந்தால் இத்தாவிலே ஃபெஸ்டுக்கு வைத்து விடுவார்கள். பிள்ளைகள் ஒரு கிழமையால் பள்ளிக்கு வந்து விடுவார்கள். வாப்பாவுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் அல்லது உம்மாவுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள், கெஞ்சுவார்கள், கதறுவார்கள். ஒரு கிழமையாக எங்களுடைய ஞாபகத்தோடு சுத்துவார்கள். ஆனால் நாம் ஒரு கிழமையாக கபூர்ல 7 நாளாக நாம் இருப்போம். ஒரு கிழமை பள்ளிக்கு நம்ம பிள்ளைகள் வரும், உங்களோட வாப்பாவை போன கிழமை மூத்தாயின்னு கேட்பாங்க. ஆமா எங்களோட வாப்பான்னு சொல்லுவான் பிள்ளை. உங்களோட உமாவா போன கிழமை மூத்தாயின்னு கேட்பாங்க. ஆமா எங்களோட உமாதான் மூத்தாயின்னு புள்ள அந்த நேரத்தில கவலைப்படுவான். துவா செய்யுங்க எங்களோட வாப்பாக்காண்டி, எங்களோட உமாக்காண்டி துவா செய்யுங்க புள்ள சொல்லிட்டு வந்துடுவான். ஒரு கிழமை 7 நாள் நம்ம கபூர்ல, நம்மட மனைவி 7 நாள் உலகத்துல, அல்லது மனைவி கபூர்ல 7 நாள், கணவர் உலகத்துல 7வது நாள். ஒரு மாசம் போயிடும், பிறநாள் அப்படியே சோகமாக போயிடும். அப்படியே 2 மாசம் ஆயிடும். மனைவி மௌத்தா இருந்தா கணவர் தொழிலுக்கு போக ஆரம்பிச்சிடுவார். ஒரு மாசத்திலேயே வெட்ட கிறங்கிடுவார். ரசூல்லா 3 நாளைக்கு மேல ஹதீஸ சொல்லுவார், 3 நாளைக்கு மேல கவலைப்படப்படாதுன்னு சொன்னாங்க ரசூல்லா ஆம்பளைக்கு. அதனால